ஏங்க மச்சி இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்த நம்ம பாம்பன் படத்தை நேரில் பார்க்க போகிறேங்க. உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். மச்சி பாலத்து மேலே தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு மாதிரி வைப் ஆகுதுங்க. மச்சி நாங்கள் பார்க்குற காட்சிகள் கனவால நினைவான்னு தெரிலங்க, ஆனால் வேற லெவலாக இருக்குதுங்க. எம்மாடியோ அண்ணா வண்டி ஓரம் போடுங்க, நான் ஃபோட்டோ இல்லைனா வீடியோ வச்சு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னோம். டிரைவர் அண்ணனும் பார்த்தீங்கன்னா வண்டி எங்களுக்காகவே ஓரம் போட்டார். மச்சி நாங்களாம் இறங்கி வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோங்க மச்சி. கரெக்டாக நம்ம கருடர் பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்தாருங்க. மச்சி பாம்பனில் பார்த்தீங்கன்னா நிறைய போட் அண்ட் ஷிப்ஸ்லாம் இருக்கிறது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. மச்சி ஏன் ஒருத்தனோட மூஞ்சி பார்த்து எல்லாம் டென்ஷன் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட வந்தவங்களையும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் மாசாக பண்ணார். பாம்பன் பாலத்துக்கு இதுதாங்க அடையாளம். இது முன்னோர்களால் கட்டப்பட்ட பாலம். இன்னொன்று முக்கியமான மச்சி நீங்கள் ராமேஸ்வரம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பாலத்து மேலே மட்டும் நின்று பாருங்க. இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க மச்சி. அந்த மாதிரி ஃபீல் தான் கிடைச்சது உண்மையாகவே. மச்சி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடல் தாங்க தெரியுது. செந்தில், குணா, சரிங்க மச்சி, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தனுஷ்கோடியை பார்க்காம போனோம் எப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் மச்சி. வாங்க போவோம். ட்ரெயின் ஏதாவது கிராஸ் பண்ணுமான்னு பார்த்துட்டே போனோங்க மச்சி. நாங்கள் போன டைமுக்கு எதுவும் வரல. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போன்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கோம். மச்சி ஒரு வழியாக தனுஷ்கோடி பக்கமாக நெருங்கிட்டோம். மச்சி நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி என்ட்ரி ஆகக்கூடிய செக் போஸ்ட்டில் தாங்க இருக்கோம். 7 to 8 மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க மச்சி. ஆனால் கடைசியில் வச்சாங்க பாருங்க ஆப்பு. மச்சி கடல் சீட்டு அதிகமாக இருக்குது, அதனால் யாரையும் அலோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மச்சி. நாங்களும் அப்படியே சோதனை மேல் சோதனை, இவ்வளோ தூரம் வந்தாடா இவ்வளோ வேதனைன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க மச்சி. இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு நம்ம நண்பர்கள் எல்லாருமே சோகத்தில் தியான நிலைக்கு போயிட்டாங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். சரி ஓகேங்க மச்சி, என்னதான் தனுஷ்கோடி நம்ம பார்க்க முடியலன்னு மனசுக்குள்ளே வேதனை இருந்தாலும் ஒரு சைடில் சந்தோஷம் கிடைச்சதுங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. டாட்டா பை பைங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.